தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல சபையில கூடி வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத பகுதி ஆண்டவருடைய வார்த்தை நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 11, 12 அதுல ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்தில் வந்து, அந்த ஸ்திரியோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அதற்கு தூதனானவர் மனோவை நோக்கி, நான் ஸ்திரியோட சொன்ன யாவற்றுக்கும் அவ எச்சரிக்கையா இருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் குசியாமலும் நான் அவளுக்கு கட்டளிட்டதெல்லாம் கை கொள்ள கடவா என்றான். பாருங்க, இதுல ஒரு குடும்பத்தினாரே பாக்குறோம். அதாவது ஒரு பிள்ளைக்கு பெற்றோரை பாக்குறோம். இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அநேக வேறு பிள்ளைகள் எல்லாமே இருந்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பிள்ளைகளை பெற்று இருக்கிறீங்க. இன்னும் உங்களை நம்பி ஆண்டவர் நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்க குடும்பத்துல தந்திருக்கிறார். அது உங்களுக்கு இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு அது பிரயோசனமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, இப்ப இந்த மனோவா குடும்பத்துல பிள்ளை இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்பொழுது ஆண்டவர் ஒரு பிள்ளையை தரேன்னு சொல்லி தூதனை அனுப்பி வாக்கு கொடுக்கிறாரு. அப்ப நான் முதல்ல வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஸ்திரீ மட்டும்தான் இருக்கிறாங்க, கணவர் கிடையாது, மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. திரும்ப இன்னொரு நாள் திரும்பவும் தூதன் பேசும் பொழுது திரும்பவும் கணவர் அங்க கிடையாது. இவ கேள்விப்பட்டு நான் போயிட்டு என்னுடைய புருஷனை கூட்டிட்டு வரேன்னு ஓடி அவசரம் கூட்டி கொண்டாந்து விட்டுறாங்க. தூதனை பார்த்து மனோவை கேட்கிறாப்புல, நீர் தானே அந்த ஸ்திரீ கிட்ட பேசுனது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமான்னு. அப்ப அவன் கேட்கிறான், நீ அந்த காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளைய நாங்க எப்படி நடத்த வேண்டும், அந்த பிள்ளைய எப்படி நாங்க வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனோ அந்த தேவ தூதன்கிட்ட கேட்கிறான். கேட்ட உடனே அவர் அந்த ஸ்திரீ கிட்ட நான் சொன்ன அந்த கட்டளைகளை படி அவ நடக்கிறதுக்கு அவ எச்சரிக்கையா இருக்கணும், சொன்னது அவ நிறைவேற்றட்டும், திராட்சை ரசம் குடியாம இருப்பாளா அப்படின்னு. இதுல திராட்சை ரசத்தை பத்தி பாருங்க, இவ்வளவு காலத்துக்கு முன்னாலே திராட்சை ரசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதுல தீட்டு இருக்குது. அதுல அது பாதிப்பானதுங்கிறத இன்னைக்கு திராட்சை ரசம், அந்த மதுபானம் எல்லாம் எதுல இருந்து வருது? மதுபானத்தை எதுல உருவாக்குறாங்க? பாட்டிலா அன்னைக்கு வாங்கி குடிக்கிறாங்கல்ல ஜனங்க, அது எதுல இருந்து வருது? திராட்சை ரசத்துல இருந்து உருவாக்குறாங்க. அப்ப அன்னைக்கே சொல்லியாச்சு அதுல தீட்டு இருக்குன்னு சொல்லி. இப்பெல்லாம் இதெல்லாம் விலகி இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. அது மட்டும் பாருங்க, அதுல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, அந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்க வேண்டும். இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில தேவ ஜனங்களை, ஆண்டோட பிள்ளைகளை, இதை கேட்கிற நீங்க புதிதாக கூட இருக்கலாம். நீங்க இந்த வார்த்தை கேட்கிறிய, உங்களை நம்பி ஆண்டவர் நிறைய பிள்ளைகளை தந்திருக்கிறாரு. உங்களை நம்பி பிள்ளைகளை தந்திருக்கிறாரு, குடும்பத்தை தந்திருக்கிறாரு. அப்ப நீங்க எப்படி அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்க? ஆண்டவருக்காக பயப்படுற பயத்தோட நீங்க வளர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? அந்த பிள்ளை நல்வழியில ஆண்டவருக்குள்ள நடத்தணும்னு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களா? அது ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கிறீங்களா? ஒரு நாளாவது நீங்க கேட்டிருப்பீங்களா? ஆண்டவரே உங்களுடைய சித்தம் அந்த பிள்ளைய வாழ்க்கையில நிறைவேறன்னு சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்களா? பாருங்க, இங்க யோவா ஸ்நானம் பிறகுறாரு. அங்க தேவதூதன் போயிட்டு வாக்கு கொடுக்குறான். அங்கே எப்படி நடத்தணும், எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அங்கே வாக்கு தத்துவம். இயேசுவானவர் பிறக்கிறாரு. அங்கே தேவதூதன் போயிட்டு சொல்றான். அங்கேயே அந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க. அது போல அவங்க நடந்துக்கிறாங்க. நீங்க இதை கேட்கிற நீங்க எப்படி நீங்க உங்க பிள்ளைகளை நடத்துறீங்க? நீங்க எதை எடுத்தாலும் சரி, இன்னைக்கு பார்த்தாக்கா என் பிள்ளைய நல்லா படிக்கணும், உலகத்துல என்ன படிப்புலாம் இருக்கா அந்த படிப்புலாம் நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும் ஜபம். அது மட்டும் இல்ல, என் பிள்ளை பெரிய டாக்டராக மாறணும், அப்புறம் பெரிய இன்ஜினியராக மாறணும், அப்புறம் பெரிய மந்திரியாக மாறணும், பிரதமராக மாறணும், இப்படின்னு சொல்லி இதற்காக நீங்க ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இல்ல ஆண்டவருக்குள்ள அந்த பிள்ளைய நடத்தணும், நல்ல கீழ்படுத்தலான பிள்ளையாக இந்தின காலங்கள்ல தாய் தப்பனை கணம் பண்ணி தாய் தப்பனை கவனிக்கிற பிள்ளையாக அந்த பிள்ளைக்கு இப்பவே வசனத்தை ஊட்டி ஆண்டோட பயத்தை, ஆண்டவர் பயந்து நடக்கிற பயத்தை ஊட்டி நீங்க வளர்க்குறீங்களா?
யோசித்து பாருங்க. ஈசா ஈசா எல்லாம் பார்த்தோம்னா, யாக்கோப்ப எல்லாம் பார்த்தோம்னா தகப்பனோட வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து என்ன செய்யறாங்க, தகப்பனுக்கு உதவி செய்யறாங்க. இன்னைக்கு நீங்க அப்படி பிள்ளைங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யற போல வளர்த்திருக்கிறீங்களா? அல்லது பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே பெற்றோர்களை வச்சு பார்க்க முடியாம இன்னைக்கு பார்த்தாக்கா அநேக பேருக்கு முதியோர் இல்லங்களை தன்னுடைய தாய் தகப்பன் கொண்டு விட்டு போயிடுறாங்க. எப்படி வளர்க்குறீங்க? யோசித்து பாருங்க. ஏசாப்பா, நான் இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும்? உங்களுடைய நாமத்து மகிமையாக, உங்களுடைய ஊழியத்துக்கு பிரயோசனமாக, சபைக்கு பிரயோசனமாக, குடும்பத்துக்கு பிரயோசனமாக, நல்ல ஒரு சாட்சியுள்ள பிள்ளையாக வளர்றதுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். எனக்கு வளர்க்க கிருபையை தாரும். நீங்க உங்களுடைய கருத்துல அந்த பிள்ளைய ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்க சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்க வளர்த்தாக்க ஏசாப்பா உங்க மேல பிரியமா இருப்பாரு. அந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பாரு. அந்த பிள்ளைகளோட எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கும் அது வந்து பிரயோசனமாக ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். நீங்க பிள்ளைகளுக்கா நீங்க பொறுப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.